ஓம் நம சிவாய. வணக்கம். நான் ஜோதிடர் மகேஜி பேசுகிறேன். சிம்மராசி பிப்ரவரி மாத பலன்கள் 1-2-2026 முதல் 28-2-2026 வரை இந்த வழிபாடு செய்தால் நீங்கள் தான் கில்லி. இந்த வழிபாடை பற்றி நான் இந்த பதிவில் சொல்லியிருக்கேன். ரொம்ப சிறப்பான வழிபாடு. அதோட இப்போ சிம்ம ராசிக்கு கிரகங்கள்லாம் எப்படி இருக்குது, இந்த பிப்ரவரி மாதம் பலன்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த பதிவில் நான் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் கடைசியாக நான் உங்களுக்கு அந்த வழிபாடு இதை சொல்கிறேன். அந்த வழிபாடு செய்யுங்க, மிக சிறப்பாக பலன்கள்லாம் நடக்கும். ஏன்னா நான் சொல்லித்தர இந்த வழிபாடை நீங்கள் கரெக்டாக செஞ்சீங்கன்னா அடுத்த மாதம் இந்த பதிவை நீங்கள் எதிர்பார்ப்பீங்க. இதை ஏன்னா நான் அந்த வழிபாடு செஞ்ச பிறகு உங்களுக்கு கிடைக்க போகிற பலன்கள் 100% சரியாகவே நடக்கும், சிறப்பான பலன்களாக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் இந்த பதிவு நான் எப்போ போடுவேன் அப்படிங்கிறத தேட ஆரம்பிச்சிருவீங்க. அதனால் நீங்கள் இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கிற விஷயங்களை தெளிவாக கேட்டுட்டு, அதே போல் நான் எந்த தேதியில் எந்த கடவுளை கும்பிடணுங்கிற பல விஷயங்களை இதில் பேசியிருக்கேன், அதை கேளுங்க. இப்போ நான் உங்களுக்கு சிம்ம ராசிக்கு கிரகங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிடுறேன். சிம்ம ராசிக்கு ராசியிலே கேது பகவான், 7ஆம் இடத்துல ராகு பகவான், ராசிக்கு 8ல் சனி பகவான், அது அஷ்டம சனியாக இப்போ உங்களுக்கு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. ராசிக்கு 11ல் குரு பகவான். உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டில் எல்லா கிரகங்களும் என்னன்னா புதன், சூரியன், செவ்வாய், சுக்கிரன் எல்லாரும் அங்கே தான் இருக்காங்க. ராசி அதிபதி 6ல். பொதுவாக சூரியன் ராசிக்கு 6ல் இருக்கும்போது பண வரவு தாராளமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த தடவை உங்களுக்கு நடந்திருக்காது. மிகப்பெரிய அளவுக்கு கஷ்டத்தை கொடுத்துருக்கோம். தலை போகிற அளவுக்கு சில பேருக்கு கஷ்டம். ஏன்னா பணம் வரவே, இப்போ வேலை பார்க்குறவங்களுக்கு சேல்ரி வந்தால் கூட அந்த சேல்ரியை மீறிய செலவுகளை அதிகரிச்சிருக்கோம். என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் கடன் வாங்கியிருப்பீங்க. நிறைய கஷ்டங்கள் தான் தெரிஞ்சிருக்கும். ஏன்னா கிரகங்கள் எல்லாமே போய் 6ல் இருக்குது. 10ஆம் அதிபதி சுக்கிரன், அவரே 3ஆம் அதிபதி கூட, அவர் போய் தொழில் ஸ்தான அதிபதி 6ல் மாட்டியிருக்காரு. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு தனஸ்தான அதிபதியும் அதே போல் லாபாதிபதியான புதன், அவரும் போய் 6ஆம் இடத்துல இருக்கார். இப்படி அது இல்லாமல் செவ்வாய், உங்கள் ஜாதகத்துக்கு முழு சூப்பராக இருக்கக்கூடிய செவ்வாய், ராசிக்கு 4, 9ஆம் இடத்துக்குரிய செவ்வாய் அவரும் போய் 6ஆம் இடத்துல இருக்கார். இந்த நிலையில் பிப்ரவரி மாதம் கிரகங்கள்லாம் பயிற்சி ஆகிறது மட்டும் இல்லை, அது குரு பார்வைக்கு வருது. மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை சிம்ம ராசி சந்திக்க போகுது இந்த நேரத்தில். ஏன்னா பிப்ரவரி 3ஆம் தேதி உங்கள் ராசிக்கு தனாதிபதியும் லாபாதிபதியமான புதன் 6ஆம் இடத்துலேருந்து இப்போ 6ஆம் இடமான மகரத்துலேருந்து பயிற்சியாகி 7ஆம் இடமான கும்பத்துக்கு போகிறாரு. அது பிப்ரவரி 3 போகிறாரு. அதே போல் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்து அதிபதியும் 10ஆம் இடத்து அதிபதியான தொழில் ஸ்தான அதிபதி சுக்கிரன் பிப்ரவரி 5ஆம் தேதி மகரத்துலேருந்து பயிற்சியாகி கும்பத்துக்கு போகிறாரு. அதே போல் பிப்ரவரி 12 உங்கள் பிப்ரவரி 13 அன்னைக்கு ராசி அதிபதி சூரியன் மகரத்துலேருந்து பயிற்சியாகி கும்பத்துக்கு போகிறாரு. அதுக்கடுத்து பிப்ரவரி 23 செவ்வாய் ராசிக்கு 4ஆம் அதிபதியும் பாக்கிய அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய், அதே போல் பிப்ரவரி 23ஆம் தேதி அன்னைக்கு பயிற்சியாகி கும்பராசிக்கு போகிறாரு. இப்போ இந்த கும்பராசிக்கு போனோன்னே பாருங்கள், குருவோட பார்வை இந்த கிரகங்களுக்கெல்லாம் கிடச்சிரும். அப்போ பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்த்துக்குங்க. அஷ்டம சனியெல்லாம் நீங்கள் அஷ்டம சனியில் தான் இருக்கீங்களா அப்படிங்கிற அளவுக்கு பலன்கள்லாம் சிறப்பாக இருக்க போகுது. ஏன்னா உங்கள் ராசி அதிபதி குரு பார்வையில் இருக்க போகிறாரு. அரசு சம்மந்தமான விஷயங்கள், அதோடு உங்களுக்கு மனசில் மகிழ்ச்சி, சந்தோஷம், நீங்கள் நினைக்கிற காரியத்தை முடிக்கலாம். உங்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்திகளாக வந்துகிட்ருக்கோம். தேவைகள் பூர்த்தி ஆகும். அதே போல் 7ஆம் இடத்துல இருக்கார். திருமண முயற்சிகள் செய்யக்கூடியவங்களுக்கு திருமண முயற்சி
நல்லா, அதாவது ஒரு பலன், நல்ல பலனை, சிறப்பு பலனை தரும். அதோட இன்னொன்று இருக்குது. இந்த 7ஆம் இடத்துல இருக்கும்போது திருமணம் ஆனவங்களுக்கு கணவன் அல்லது மனைவியால் ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கும். அதாவது நல்ல பலன் உண்டாகும். அதே போல் அவங்க உறவு நிலை சிறப்பாக இருக்கும். திருமணம் ஆகாதவங்களுக்கு சொல்லியிருக்கேன், திருமண முயற்சிகள் வெற்றியை தரும். ஏன்னா 7ஆம் இடத்துல இருக்கார். அரசு சம்மந்தமான விஷயங்கள் ஏதாவது எதிர்பார்ப்பு இருந்துச்சுன்னா அது இந்த நேரத்தில் சக்ஸஸ் ஆகும். 7ஆம் இடத்துல குரு பார்வையில் இருக்கார். பொதுமக்களோட அரசியலில் இருக்கவங்களுக்கு பொதுமக்கள் ஆதரவு அதிகரிக்கும். அதே சமயத்தில் பதவி புதுசாக கிடைக்கும். அரசியலில் உள்ளவங்களுக்கு, வேலைக்கு போகிறவங்களுக்கு வேலை ப்ரொமோஷன் கிடைக்கும், வருமானம் அதிகரிக்கும். தனாதிபதி புதன், லாபாதிபதியும் அவர் தான். அவர் போய் 7ஆம் இடத்துல உட்கார்றாரு. புதன் 7ஆம் இடத்துலேருந்து உங்கள் ராசியை பார்க்குறாரு. அதே போல் உங்களுக்கு டாக்குமெண்ட் சம்மந்தமான விஷயங்களில் நல்ல ஒரு அனுகூலமான நிலை இருக்கும். அதே போல் மார்க்கெட்டிங் பண்ணுறவங்களுக்கு நல்ல ஒரு வியாபாரம் நல்லா இருக்கும். அதேமாதிரி வியாபார தன்மையாக இருக்கவங்க, வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருக்கவங்க, தொழில் செய்கிறவங்களுக்கும் நல்ல ஒரு லாபம், நல்ல வருமானம் இருக்கும். ஏன்னா புதன் போய் 7ஆம் இடத்துல குரு பார்வையில் இருக்கார். அதே போல் உங்களுக்கு வீடு, வாகனம், இடம், தாய்வழி சொந்தங்கள் இதையெல்லாம் சொல்லக்கூடிய செவ்வாய் 7ஆம் இடத்துல போய் குரு பார்வைக்கு வந்துடுறாரு. அதே போல் அவர் பாக்கியாதிபதி கூட 9ஆம் இடம். அதனால் வெளிநாடு போகணுன்னு முயற்சி பண்ணுறவங்களுக்கு, வீடு, இடம், நிலம் வாங்குறவங்களுக்கு, அதே போல் வீடு, இடத்துல உள்ள பிரச்சனைகள் ஓயிறதுக்கு, சில பேர் வந்து வீடு பழைய வீட்டிலேருந்து வேறு ஏதாவது வீடு மாற்றி போகணுன்னு நினச்சவங்களுக்கு வீடு மாற்றம், அதே போல் இடமாற்றம் உண்டாகும். இப்போ இந்த செவ்வாய் வந்து உங்களுக்கு குரு பார்வையில் வரும்போது நிச்சயமாக உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் உண்டாகும். ஏன்னா பாகிஸ்தானத்தை பார்க்குறாரு, பாகிஸ்தான அதிபதியை பார்க்குறாரு குரு. அதனால் உண்டாகும். அங்கே ராகு இருக்காருன்னு நினைக்க வேணாம். ஏன்னா 7ஆம் இடத்துல ராகு வந்து இந்த நல்ல காரியங்களை பெருசுப்படுத்துவார். உங்களுக்கு நல்ல நல்ல விஷயங்கள் அதிகமாக உருவாகும். ராசியில் கேது இருக்காரு அப்படின்னா, ஏன்னா இப்போ 7ஆம் இடத்துல இருக்க கிரகங்களை வச்சு நம்ம பார்க்கும்போது இந்த ராசியில் இருக்க கேது வந்து ரொம்ப போட்டு பண்ணிக்கிட்டு இருக்காரு. தாங்க முடியாத அளவுக்கு சிம்ம ராசிக்கு சில பேருக்கு கஷ்டங்கள் இருக்குது. நல்ல நிலையில் இருக்கவங்களுக்கு அதிகமாக தெரியல, இருந்தாலும் மன கஷ்டத்தை தர மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் நடந்துக்கிட்டே இருக்கும். சில பேர் வசதி வாய்ப்புகளாக இருப்பாங்க, யாருக்கிட்டையாவது தேவையில்லாமல் பணத்தை கொடுத்துட்டு அந்த பணம் வரலையேன்னு கவலையாக இருப்பாங்க. ஏன்னா கடன் வாங்கிட்டு தான் கவலை பண்ணணுன்னு கிடையாது, கடனை கொடுத்துட்டும் கவலைப்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இந்த மாதிரி நிலையெல்லாம் சிம்மராசிக்கு இருக்கும். அஷ்டம சனி என்ன செய்யும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு சில நிலைகள் இருக்கும். ஏன்னா அஷ்டம சனிங்கையில் அவர் தனஸ்தானத்தை பார்க்குறாரு. தனஸ்தானத்தை பார்க்கும்போது வருமானத்தை வந்து கொஞ்சம் பாதிப்படைய செஞ்சுக்கிட்டே இருப்பார். வருமான தடை அதே போல் வர வேண்டிய பணத்துக்கு தடை, வருமானம் வர வேண்டியது ரொம்ப ஸ்லோ, தேவையில்லாத செலவுகள், அதிகரிக்கும் செலவுகள் இப்பெல்லாம் ஆகிட்டுருக்கோம். ஏன்னா மற்ற கிரகங்கள் எதுவுமே வந்து உங்களுக்கு அவ்வளவு துணையாக இல்லை, எல்லாமே மறைஞ்சிச்சு, எல்லாமே கஷ்டம். எப்படி சிம்மராசிக்காரங்க சமாளித்தாங்கன்னே தெரில, அந்த அளவுக்கு கஷ்டங்களை கொடுத்துருக்கேன். எல்லாமே 6ஆம் இடத்துல மறைஞ்சு குரு பார்வை இல்லாமல் இருந்ததுனால ஏகப்பட்ட கஷ்டங்கள். அந்த மாதிரி கஷ்டங்கள்லேருந்து இப்போ வந்து இந்த பிப்ரவரி மாதம் கிரக பயிற்சிகள் ஒன்று ஒன்றா ஆக போகுது. சூப்பர், உங்களுக்கு ரொம்ப நல்லா நடக்கும். ஏன்னா சுக்கிரன், மெயினாக சுக்கிரன் வந்து குரு பார்வையில் இருக்கணும். சுக்கிரன் குரு பார்வையில் இருந்தார்னா உங்கள் மனசில் பிடிச்ச விஷயங்கள் அத்தனையுமே நடக்கும். சுக்கிரன்கிறதுக்கு பேர் ஆசைன்னு பேர். ஆசைகள் எல்லாத்தையும் நிறைவேற்றிடுவார், அதில் உள்ள தடைகள் விலகும். பொதுவாக சுக்கிரன் அப்படிங்கிறதுலவே எல்லாருக்கும் வந்து ஆடம்பர பொருட்கள், வீடு, வாகனம், வீட்டுக்கு தேவையான பொருள், அதே போல் உடை, ஆபரணம், அது மாதிரி நகைகள், இது எல்லாமே வந்து ஏதாவது ஒரு பிரச்சனையில் உங்களுக்கு மன கஷ்டத்தையோ இல்லை வருத்தத்தையோ இல்லை வந்து சில பேருக்கு வந்து சொல்ல முடியாத அளவுக்கு அதையே அடகு வைக்கிற மாதிரி
அதே போல் புதுசாக வாங்கணும்னு நினச்சி அது வாங்க முடியாமல் அந்த தடைகள்லாம் இருந்திருக்கோம், அதெல்லாம் இப்போ விளைகிறோம். ஏன்னா இந்த மாதம் பிப்ரவரியில் உங்களுக்கு அதுக்கான உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறதுக்கான சாதகமான நிலை உண்டாகும். அதே போல் லாபாதிபதினு சொல்கிற இடம் தான் உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றி வைக்கக்கூடிய இடமும். அதுதான் 11ஆம் இடத்த அதிபதியான புதன். அந்த புதன் உங்களுக்கு சாதகமான நிலையில் இருக்கையில் உங்களுக்கு பல விஷயங்கள் நல்லதாக நடக்கும். ஏன்னா உங்களுடைய முயற்சிகளை, ஏன்னா 3ஆம் இடத்துக்குரிய சுக்கிரனும் குரு பார்வையில் வர்றதுனால முயற்சிகள் அனைத்தும் ரொம்ப சக்ஸஸாக நடக்கும். தேவைகள்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா இப்போ குரு பார்வையில் எல்லா கிரகங்களும் வந்த பிறகு சிம்ம ராசிக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றம். ஏன்னா இந்த மாதம் தடைகள் அந்த தடைகளை எப்படி நீக்கிறதுன்னு தெரியாமல் பெருங்கவலை இருக்கும். ஆனால் இந்த மாதம் எண்டு வரும்போதே உங்களுக்கு சில அறிகுறிகள் தெரியும். பிப்ரவரி வந்தோடனே உங்களுக்கு எல்லாமே சாதகமாக முடியும். உங்கள் மனக்கவலை முதல்ல மாறும். நீங்கள் அடுத்து எடுக்க போகிற அந்த முயற்சிகள் எல்லாமே சக்ஸஸை கொடுக்குற மாதிரி உங்களுக்கு கிரக அமைப்புகள் சாதகமாக இருக்கும். இப்போ நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடை பற்றி சொல்லிடுறேன். இப்போ சிம்மராசிக்காரங்க பிப்ரவரி 6ஆம் தேதி வரையும் பெருமாள் வழிபாடு பண்ணுங்கள். அதுக்கப்புறம் 7ஆம் தேதியிலேருந்து முருகன் வழிபாடை செய்யுங்க. அதுக்கப்புறம் 19ஆம் தேதியிலேருந்து மாதம் முடிகிற வரையும் துர்க்கை வழிபாடு. நான் சொல்கிறது 1ஆம் தேதியிலேருந்து 6ஆம் தேதி வரையும் பெருமாள் வழிபாடு பண்ணுங்கள். அதுக்கடுத்து 7ஆம் தேதியிலேருந்து 18ஆம் தேதி வரையும் முருகன் வழிபாடு பண்ணுங்கள். அதுக்கடுத்து 19ஆம் தேதியிலேருந்து மாதம் முடிகிற 28ஆம் தேதி வரையும் துர்க்கை வழிபாடு பண்ணுங்கள். இந்த மாதத்தில் உங்கள் காரியங்கள் எல்லாமே ஜெயிக்கும். எல்லாத்துலேயும் நீங்கள் சந்தோஷப்படுவீங்க. ஏன்னா இந்த வழிபாடு உங்களுக்கு மிக சிறப்பாக வேலை செய்யும். கரெக்டாக நான் கணிச்சு கொடுத்துருக்கேன். ஏன்னா இந்த வழிபாடு செஞ்சோன்னா உங்களுக்கு பலன்கள் 100% நீங்கள் எதிர்பார்க்குற பலன்கள்லாம் நடக்க ஆரம்பிச்சிடும். இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கிற விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதே போல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்கிட்ட ஜாதகம் பார்க்கணுன்னா மட்டும் கீழே இருக்க என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.